ஹலோ மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு ட்ரூலி சனா. ப்ளீஸ் இன்னைக்கு என்னோட மேக்கப்பை மன்னிச்சிருங்க. நிறைய கொஞ்சம் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அது வந்து என் ஃபேஸை ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆஷ் ஆக்கிடுச்சு. ஸோ ப்ளீஸ் இக்னோர் மை மேக்கப் டுடே. எனக்கு நம்ம மேக்கப் டியூட்டோரியல் பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரஷஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி ப்ரஷஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கே மறந்து போச்சு. டுடே we are finally doing it. பட் இன்னைக்கு வெறும் ஃபேஸ் மேக்கப்புக்கு தேவைப்படுற ப்ரஷஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைக் ஐ மேக்கப், பிகாஸ் அது வந்து வீடியோவை இன்னும் ரொம்ப பெருசாக்கிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸ் ப்ரஷஸ்லேயே நம்ம வந்து நிப்பாட்டிக்க போகிறோம். ஓகேவா? ப்ரஷஸ்ங்கிறது இட்ஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி. பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். சில பேருக்கு ஸ்பஞ்ச் பிடிக்கும், சில பேருக்கு ப்ரஷ் பிடிக்கும். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்ல போறேன் இந்த வீடியோல. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எல்லா கேட்டகரியிலையும் ஐ ஹாவ் டூ-ish ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுளான ஆப்ஷன், இன்னொன்று வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி மிட் ரேஞ்ச் ஆப்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷுக்கு ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் ஒன். திஸ் இஸ் ஃப்ரம் ரியல் டெக்னிக்ஸ் 200. இதான் அவங்களோட ஃபேஸ் ப்ரஷ். ஓகேவா? இது நான் வந்து நீங்க இப்போ மேக்கப்ல சீரியஸா இருக்கிறீங்க, லைக் ஐ யூஸ் ஃபவுண்டேஷன் ரெகுலர்லி, ஐ யூஸ் பிளஷர்ஸ் ரெகுலர்லி, அந்த மாதிரி நீங்க வந்து மேக்கப்ல சீரியஸா இருக்கிறீங்க. நாட் லைக் ப்ரொஃபஷனல் மேக்கப் நான் வந்து சொல்லல. லைக் நான் வந்து வெளியில போகும்போதெல்லாம் மேக்கப் போடுறது எனக்கு பிடிக்கும், இட்ஸ் லைக் அ ஹாபி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன். யூ வில் நாட் கெட் டிசப்பாயிண்டட். பிகாஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஃபவுண்டேஷன், யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் க்ரீம் ப்ராடக்ட்ஸ். எதுனாலும் ஃபேஸ் ப்ரஷ், இதோட நேமே ஃபேஸ் ப்ரஷ் தான். நீங்க உங்க ஃபேஸ்ல என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் யூ கேன் யூஸ் திஸ் எக்ஸப்ட் ஃபார் பவுடர். பவுடருக்கான ஷேப் இது வந்து கிடையாது. திஸ் இஸ் குவயட் டைட்லி பேக்ட். ஸோ உங்களுக்கு சுத்தமா எந்த ஒரு ஸ்ட்ரிக்ஸும் கொடுக்காது. சரியா? இந்த வீடியோல மெயினா நான் இதை இன்க்ளூட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பிகினர் ஃப்ரெண்ட்லி. லைக் நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்டா ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா கூட யூ கேன் நாட் கோ ராங் வித் திஸ் ஒன். ஸோ ஐ ரியலி லைக் இட். ஃப்ரம் மை thinnest foundation to my thickest foundation, this does the job in seconds. So first one has to be this one from Real Techniques. It's the RD200. இது வந்து உங்களுக்கு I think it's available on Amazon or எங்க எனக்கு அவைலபிள் ஆகுன்னு தெரியல. I got this from the Cult app. இப்போ அது அங்க வந்து அவைலபிளா இல்ல. ஸோ எங்க இருக்குதோ அங்க நான் உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இட்ஸ் குவைட் பிரைசி. பட் அகைன் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் மேக்கப், கோ ஃபார் திஸ் ஒன். அவ்வளவு சீரியஸ்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ப்ராடக்ட்லாம் இனிமேல் தான் வாங்கி நான் வந்து மேக்கப் போடணுமா இல்லையா, எனக்கு வந்து மேக்கப் பிடிக்குமா இல்லையான்னு நான் என்னதான் ஃபிகர் அவுட் பண்ண போறேன்னா யோசிக்காம கோ ஃபார் திஸ் மார்ஸோட BRF03 ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைட்லி பேக்கும் கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இட்ஸ் so soft. It is so fluffy, but at the same time it has that kabuki brush oda shape. Okay, it's not a perfect brush, but it does the job. எஸ்பெஷலி பிகினருக்கு வந்து மார்ஸ்ல இருக்கிற ரெண்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் உண்டு. ஒன்று இதே மாதிரி, இன்னொன்று டிஃபரெண்டா இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் தேர் அப்கிரேடட் ஒன். ஐம் நாட் பிரிட்டி ஷோர். பட் இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், அதுவும் நல்லாவே இருக்கும். அதை காணல, அதான் உங்களுக்கு இப்போ காமிக்கல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் இட் டஸ் த ஜாப். இந்த மாதிரி ஷேப்ல எந்த ப்ரஷ் இருந்தாலுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டி ஹேஸ் ஒன், பட் ஐ டோன்ட் லைக் த ஸ்விஸ் பியூட்டி ஒன் பெட்டர் தேன் திஸ் ஒன். பிகாஸ் ஸ்விஸ் பியூட்டி வந்து கொஞ்சம் ஃபேஸ்ல குத்தும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வந்து இது வரைக்கும் சீப்பரா பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட ஃபவுண்டேஷனுக்கு ஐ வுட் சே கோ ஃபார் லைக் 300-400 அந்த பிரைஸ்ல தான் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்கும். புரியுதா? நம்ம வந்து ஸ்பஞ்ச் மாதிரி 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுலாம் அப்படி நம்ம ப்ரஷ்ஷை சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் இட் வில் பி வித் யூ த்ரூ அவுட் யுவர் மேக்கப் ஜர்னி. ஸோ அப்படி நீங்க பாக்குறீங்கன்னா இன்வெஸ்ட் இன் திஸ் ஒன் லைக் 300-400. நீங்க எது வாங்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி குட்டியா இருக்கிறத வாங்காதீங்க. ஓகேவா? இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு சுத்தமா பத்தாது உங்க ஃபேஸ்ல இது பண்றதுக்கு. பிளஸ் திஸ் இஸ் சூப்பர் என்ன சொல்றது, லூஸ்லி பேக்ட். இட்ஸ் அ குட் பிகினர் பிரஷ், பட் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. புரியுதா? அந்த மேக்கப்ல இதுல வந்து ஸ்ட்ரீக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் கோ ஃபார் ஸ்மாலர் அண்ட் ஃபிளஃபியர் ஒன், கோ ஃபார் thicker and denser but still soft one. ஓகேவா? அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து again I prefer sponges. But if you are on tight budget, நீங்க வந்து ஸ்பஞ்ச் ரொம்ப ரேட் கம்மியான ஸ்பஞ்ச், லைக் குவாலிட்டி கம்மியான ஸ்பஞ்ச் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டை முக்கால்வாசி உங்க ஸ்பஞ்சே எடுத்துரும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரஷ்ஷை ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அகேன் இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் மேக்கப், also have a sponge. ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் லைக் மேக்கப் வேணும்னா only the sponge can give it.
ஸோ ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் பார்ல ஒரு நல்ல பிளாக் கலர்ல ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும், சூப்பராக வேலை செய்யும். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இட் சோக்ஸ் அப் சம் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ மிட் ரேஞ்சில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. இது சிம்ப்ளினாமோட வெல்வெட் ஸ்பஞ்சா, இது என்ன சொல்லுவாங்க, மைக்ரோஃபைபர் சம்திங் ஸ்பஞ்ச், ஓகேவா? ஐ டோன்ட் நோ ஹவு இட் டஸ் இட், பட் இட் டஸ் நாட் சோக் அப் யுவர் மேக்கப். உங்க கை மாதிரியே இது வந்து பெர்ஃபார்ம் ஆகும், புரியுதா? உங்க கையில வந்து ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் உங்க கை வந்து உரியாது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப எல்லாம் உரியாது, புரியுதா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்பஞ்ச், இட் ஹேஸ் ஹோல்ஸ். இது வந்து ப்ராடக்டை எடுக்கும், பட் அது எடுக்கிற மாதிரியே உங்க ஃபேஸ்ல இது வந்து கொடுத்துருது, புரியுதா? இது வந்து இட் கிவ்ஸ் தட் ஃபுல் கவரேஜ். இப்போ நான் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ப்ரஷ் கொடுக்குற மாதிரியான கவரேஜ் இது கொடுக்குது, பட் அந்த ஃபினிஷ் பார்க்கறதுக்கு எனக்கு ஸ்பஞ்ச் கொடுக்குற அந்த ஃபினிஷ் கிடைக்குது, புரியுதா? ஐ ஆல்ரெடி ஹேவ் அ பேக்கப் ஆஃப் திஸ். இது வந்து எனக்கு பிஆர்ல வந்தது, பட் ஐ ஆல்ரெடி ஹேவ் அ பேக்கப். பட் ஐ காய்ஸ் ரியலி லைக் இட். மார்ஸ்லயும் இதே மாதிரியான அந்த டெக்ஸ்சர் இருக்கிற ஒரு ஸ்பஞ்ச் இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு தட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நீங்க அதை ட்ரை பண்ணீங்க இதே மாதிரி என்ன சொல்றது ரெகுலர் ஸ்பஞ்சை வரைக்கும் அது நல்லா இருக்குதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர் கோ ஃபார் தட் கலர் பார் ஒன். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா கன்சீலர் ப்ரஷ் தான். நீங்க எந்த ப்ரஷ் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, யூ நீட் அ கன்சீலர் ப்ரஷ். பிகாஸ் மற்ற எல்லாத்தையும் கூட நீங்க வந்து ஸ்பஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஸ்பஞ்ச் வச்சே பண்ணிக்கலாம். பட் கன்சீலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு கவரேஜ் வேணும், என்னோட பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணணும், டார்க் ஸ்பாட்ஸ் அது வந்து மறைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த கவரேஜே நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ ஒன்லி ப்ரஷ் கேன் கிவ் தட் கவரேஜ். So if you are if you are serious about makeup, I would say invest in this one. First வந்து இது beginner friendly இல்ல நான் வந்து நினைச்சேன், because I had a hard time working with this in the beginning. But போக நான் வந்து ஸ்பஞ்சே யூஸ் பண்றதை நிப்பாட்டிட்டேன். I only use this for my concealer. Especially இதோட ஷேப் அண்ட் அதோட டென்சிட்டி எல்லாம் பார்க்கும்போது it looks kind of silly, பட் இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். அப்படி செகண்ட்ஸ்ல இது வந்து பிளெண்ட் பண்ணிடும். திக்கான கன்சீலரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தின்னான கன்சீலரா இருந்தாலும் சரி, இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். எஸ்பெஷலி யுவர் ஸ்பாட் கரெக்டிங், லைக் சின்ன டாட் வச்சு அங்கங்க எனக்கு மறைக்கணும் அப்படின்னா யூ கேனாட் டூ வித் அ பிக் ஸ்பஞ்ச். இந்த மாதிரி ஒரு சின்னதா இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ரெசைஸ்லி பிளெண்ட் இட் அவுட். இதோட நேம் சொல்லல, இட்ஸ் RT242. இட்ஸ் த பெஸ்ட் பிரஷ் ஐ ஹவ் எவர் சீன். நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ்லயும் வந்து சேம் இத மாதிரியான டூப்ளிகேட்ஸ் ஆர் டியூப்ஸ் வந்து கொண்டு வராங்க, பட் இட்ஸ் ஆன் த சேம் பிரைஸ் ரேஞ்ச். அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, கோ ஃபார் த ரியல் டெக்னிக்ஸ் ஒன். தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார் ப்ரொஃபஷனல் மேக்கப், புரியுதா? ஸோ உங்களால பிகினரா இருந்தீங்கன்னா கூட யூ கேன் ஈஸிலி ஒர்க் வித் திஸ். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கைஸ், அட்லீஸ்ட் எனக்கு. பிகாஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது ப்ரஷ் ஒர்க் ஆகல, இல்லை ஏதாவது ஸ்பஞ்சில் ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்டே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் வித் திஸ் ஒன் ஐ கேன் யூஸ் எவ்ரிதிங். But again, if you are on a budget, I have a perfect option for you. The PAC brushes. Now, வச்சிருக்கிறது வந்து 219. 215 is also a very great option. எனக்கு வந்து இது ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா, இட்ஸ் லைக் திஸ், இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும், புரியுதா? லைக் அ டோம். ஸோ இது வந்து என்னோட அண்டர் ஐல எனக்கு வந்து கொண்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த 215 வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிக், லைக் கொஞ்சம் குண்டா பட் ப்ரெசைஸா இருக்கும். உங்களுக்கு அதுவுமே நல்லா ஒர்க் ஆகும், இதுவும் நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டுமே அரௌண்ட் சேம் ப்ரைஸ் ரேஞ்ச், 300 சம்திங். ஸோ யூ கேன் கோ ஃபார் எதர் ஒன் ஆஃப் இட். இட்ஸ் சூப்பர் குவாலிட்டி, சூப்பரா ஈஸியா பிளெண்ட் ஆகும். இந்த பிரிசல்ஸ் ஆர் வெரி சாஃப்ட். பட் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரெசிஷன் கிடைக்காது, புரியுதா? அந்த ஷேப் தெரியுதுல்ல, இட் ஈஸிலி கேன் கோ ஹியர், பட் திஸ் கேனாட் கோ தேர், புரியுதா? அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். பட் இஃப் யூ ஆர் அ பிகினர், இப்போ தான் ப்ரஷ் நான் அவங்க ட்ரை பண்ண போறேன்னா, டெஃபினெட்லி கோ ஃபார் பேக் ப்ரஷஸ், பிகாஸ் தே ஆர் அஃபோர்டபுள் ஆஸ் வெல் அஸ் குட் குவாலிட்டி. ஓகே கைஸ், என்ன கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட், நீங்க வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷும் கன்சீலர் ப்ரஷும் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும். மற்றதெல்லாம் யூ கேன் கோ ஃபார் த சீப்பர் ஒன்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து blush வந்து ரெண்டு டைப்ஸ் உண்டு. ஒன்னு லிக்விட் blush அண்ட் பவுடர் blush. அதே மாதிரி நான் ரெண்டு ப்ரஷும் வச்சிருப்பேன் அதுக்கு செப்பரேட்டா. ஃபர்ஸ்ட் பவுடர் blushக்கு வந்து ஐ யூஸ் திஸ் Swiss Beauty காம்பேக்ட் ப்ரஷ் F302. இது வந்து என்னால காம்பேக்ட் ப்ரஷ்ஷா யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் டூ பிக். பட் ஃபார் அ பவுடர் blush திஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல். அப்படி கரெக்டான அந்த டென்சிட்டி, கரெக்டான அந்த ஒரு அந்த ஷேப் எல்லாமே டஸ் த ஜாப் ஃபார் அ பவுடர் blush அண்ட் இட்ஸ் ரியலி வெரி அஃபோர்டபுள் ஆல்சோ. நீங்க வந்து இதை செட்டா கூட வாங்கிக்கலாம், பட் ஐ டோன்ட் லைக் த அதர் ப்ரஷஸ் ஃப்ரம் Swiss Beauty. அந்த கிட்ல இருக்கிறதுல இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களால் தனியாக வாங்கிக்க முடியும், தனியாக இருக்கிற லிங்க் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் ஃபார் க்ரீம் blushes ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ் ஃப்ரம் மார்ஸ். இது வந்து அவங்களோட F03 ப்ரஷ். இது வந்து எப்படின்னா, அகைன் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான், பட் த ஷேப் இஸ் வெரி
என்ன சொல்றது ப்ரிசைஸ் புரியுதா. ஏன்னா நமக்கு லிக்யூட் பிளஷஸ் நம்ம அப்படித்தான் பிளெண்ட் பண்ணணும். பிகாஸ் லிக்யூட் பிளஷ் இப்போ நீங்க இங்க டாட் வச்சுட்டு இதை வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இங்கெல்லாம் போயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் வித் இட். ஸோ இது வந்து ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணும் லிக்யூட் பிளஷஸ் மெயினா. யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் யுவர் காம்பேக்ட், யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் யுவர் பவுடர் பிளஷஸ். இது வந்து ஒரு வெர்சடைலான ஒரு ப்ராடக்ட் தான். ஈவன் யூ கேன் பேக் வித் பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த ஷேப். அண்ட் ஃபார் பவுடர்ஸ் லைக் லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர், ஐ யூஸ் டு யூஸ் மை தி ஸ்பஞ்ச். பட் இந்த மாதிரி ஸ்பஞ்ச் தனியா பவுடர் ஸ்பஞ்ச் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஐ டோன்ட் லைக் த ஃபினிஷ் த ரெகுலர் ஸ்பஞ்ச் கிவ்ஸ். ஓகேவா. இது வந்து நீங்க நான் வச்சிருக்கிறது ப்ராஷோடது. இது வந்து எனக்கு பிஆர்ல கிடைச்சதுனால யூஸ் பண்ணிருக்கேன். பட் யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் எனி அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அமேசான்ல பாத்தீங்கன்னா 100 rupeesக்கு 120 rupeesக்கு 4-5 ஸ்பஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் எனஃப். பிகாஸ் இதை உங்களால வந்து கழுவ முடியாது. இப்பவே இது வந்து இப்படி அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பவுடரோட கலர் தான், பட் ஸ்டில் இட் லுக்ஸ் டர்ட்டி. இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில மோல்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நான் வந்து ஈரமாயிருக்கிற சர்ஃபேஸ் லைக் ஃபவுண்டேஷன் மேல போடுறதுனால கண்டிப்பா அந்த ஈரப்பதம் படும் தானே. ஸோ இட் வில் கோ பேட் அண்ட் ஐ கேனாட் வாஷ் திஸ். நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா சுத்தமா நாசமா போயிடும். இட்ஸ் லைக் பில்லோ. ஸோ அந்த மாதிரி சீப்பரான ஆப்ஷன்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த அளவு பட்ஜெட்லாம் இல்லை அப்படின்னா அவ்வளவுலாம் பவுடர் போட மாட்டேன்னா யூ கேன் யூஸ் யுவர் ரெகுலர் ஸ்பஞ்ச் ஆர் எனி பிரஷ் ஃபார் பவுடர். எனக்கு இது மெயினா பிடிச்ச காரணம் என்னன்னா இட் கிவ்ஸ் தட் பெர்சைஸா அப்படி ஈவனா பவுடர் என் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுது. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொன்ன மாதிரி வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ஓன்லி யூஸ் அ பவுடர் பஃப். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்சர். ஐ நோ அ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் யூஸ் பிரான்சர். அதனால தான் ஏதாவது லாஸ்ட் வச்சிருக்கிறேன் இந்த இதை. அகெயின் இட் இஸ் ஃப்ரம் மார்ஸ். இது அவங்களோட F01 பிரஷ். ஐ திங்க் இட்ஸ் தேர் பிரான்சர் பிரஷ் தான். ஓகேவா. ஏன் இந்த வீடியோல நிறைய மார்ஸோட பிரஷஸ் இருக்குது அப்படின்னா தே ஆர் ஆஃப் ரியலி குட் குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபுள். அதனாலதான் முக்கால்வாசி வந்து மார்ஸ்ல வந்து இருக்குது. இது வந்து கைஸ் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாம இருந்துச்சு. பட் த ஷேப் ஆஃப் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் பிரான்சர். புரியுதா. இப்படி நீங்க வச்சீங்க அப்படின்னா really blends out your bronzer really well. because bronzer வந்து கான்டூர் மாதிரி ஒரு லைன் மாதிரி அப்படி இருந்தா நல்லா இருக்காது. bronzer வந்து உங்க ஸ்கின்னோட உங்க ஃபவுண்டேஷனோட உங்க பிளஷோட கலந்தாதான் அந்த bronzer வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க அந்த மாதிரி பெருசா இருக்குங்கிறதுனால இட் கிவ்ஸ் தட் நல்ல ஒரு அழகா எல்லாத்தோட பிளெண்ட் ஆகி நல்ல அழகான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நீங்க அப்படி இன்டென்ட் பண்ணலனா கூட திஸ் பிரஷ் டஸ் தட் ஜாப் ஃபார் யூ. Okay, so I really like this for my bronzer. Sometimes I use this for my blush also because இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமான வேலை தான் பண்ணும். நான் இதை வந்து பிரான்சருக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இஃப் யூ நோ வாட் யூஆர் டூயிங் யூ கேன் யூஸ் அ பிரஷ் ஃபார் எனிதிங். புரியுதா. தேர் இஸ் நோ ரூல்ஸ் இன் பிரஷஸ். புரியுதா. இப்போ நீங்க இதை வச்சு நீங்க நான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண போறேன்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் இம்பாசிபிள். பட் இந்த மாதிரி ஃபேஸ் பிரஷஸ் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் மல்டி டாஸ்க் வித் இட். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. யூ டோன்ட் நீட் செப்பரேட் பிரஷஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப். புரியுதா. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸுக்கு வேற ஏதாவது தனியாக வீடியோ வேணுமான்னு கேளுங்க. லைக் ஐ ப்ரஷஸுக்கு. பிரச்சனை என்னன்னா எனக்கு பெருசா ஐடியா கிடையாது ஐ ஷேடோ எப்படி பண்றதுன்னே. ஸோ நானே வந்து ஒரு பிகினர் தான். ஸோ நான் இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு உங்ககிட்ட அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும்